ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் பேக். ரொம்ப நாளாக கிளாஸ் எடுக்கணும்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ தான் எனக்கான டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக எஸ்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வருதோ, இன்னும் 2-3 டேஸில் வருது. ஓகேவா? அதுக்கான அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நார்மலாக இப்போ பிஓ ப்ரிலிம்ஸில் வந்து அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கிளர்க் எக்ஸாமை காட்டிலும் கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அரித்மெட்டிக்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல வந்து கான்செப்ட் வைஸா போட்டாதான் நம்ம ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட முடியும். நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் தெரியாது அப்படின்றதுனால அரித்மெட்டிக் பக்கமே போக மாட்டாங்க எக்ஸாம்ல. ஏன்னா டைம் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா ஆஹ், இந்த 555 போட்டுட்டு டிஏ போடுறதுக்கே உனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடும். மிச்சம் 5 நிமிஷத்துல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும்னு தோணுமே தவிர, கான்செப்ட் தெரியலன்னா வேற அரித்மெட்டிக் போடவே முடியாது. ஓகேவா? சரி, இப்போ இங்க எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ நான் வந்து அரித்மெட்டிக் எப்படி போட போறேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த 8 கொஸ்டின்ஸையும் எப்படி போட போறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஷார்ட்கட்ல நான் போட போறேன். ஏன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ ஈஸியா நம்ம ஸ்கோர் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் காட்ட முடியும். டிஃபரன்ஸ் நல்லா காட்ட முடியும், அரித்மெட்டிக்ல தான் காட்ட முடியும். இதுல குவான்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படின்னு பார்ப்போமா? ஓகே, சரி. இது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றதுனால எனக்கு இந்த எழுத வைக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ்குள்ள போறீங்க. இந்த கொஸ்டின்ஸ் வருது. இந்த டாபிக் நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நார்மலா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா உடனே பேனாவை தூக்கிட்டு எல் வந்து லென்த் இவ்வளோ, டைம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. எழுதுறது தான் தப்பு. ஏன் அப்படின்னா, அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு நீங்க மைண்ட்லேயே போட கத்துக்கிறீங்களோ உங்களுக்கான ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸை எப்படி நான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓட வரேன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணல, எப்படின்றத சொல்றேன், அப்ரோச்சா சொல்றேன். சரியா? அதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸாம்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க அப்படின்னா, இது என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்கிறான்றத தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே போகணும். சரி, இதுல என்னென்ன கொடுத்துருக்கான்? பியோட லென்த் கொடுத்துருக்கான், அதுக்கான டைம் கொடுத்துருக்கான். அப்போ பியோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ பி வந்து இன்னொரு கியூ அப்படின்ற ட்ரெயினை கிராஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கான். சரி, இப்போ இதில் என்னென்ன தெரியாது அப்படின்னா, கியூவோட லென்த்தும் தெரியாது, கியூவோட ஸ்பீடும் தெரியாது. ஆனா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லயே கியூவோட லென்த் கொடுத்துட்டான். அப்போ ஒண்ணு கட் ஆயிடுச்சா? அப்ப கியூவோட ஸ்பீடை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். கியூவோட ஸ்பீடும் கிடைச்சிருச்சு, பியோட ஸ்பீடும் கிடைச்சிருச்சு, ரெண்டோட லென்த்தும் கிடைச்சிருச்சு. அப்ப டைமை கண்டுபிடிச்சிடலாம். அதான் கொஸ்டின்ல கேட்கணும். இவ்வளவுதான். அவன் என்ன கேட்க போறான் அப்படின்றதையே நம்ம படிக்கிற கொஸ்டின்ஸ் வச்சே புரிஞ்சுக்கலாங்க. நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, இது எழுதுறதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? பியோட லென்த் கொடுத்துருக்கான், அதுக்கான டைம் கொடுத்துருக்கான். இப்போ ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். என்ன என்ன பண்ணணும்? 175 பை இப்போ 8.75 இருக்கான். ஒன்று இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, 8 3/4. இது நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருந்தா 1/3 போடுங்க. அதுவே பாயிண்ட்க்கு அப்புறம் 6 இருந்தா 2/3 போடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இந்த மாதிரி இருக்குன்னா 5/9 போடுங்க. இது எப்படி போடுறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது வந்து நார்மலா ரேஷியோ, நீங்க இந்த ரேஷியோ மெத்தட்ல இந்த நம்பர்ஸ்லாம் நிறைய மக்கப் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுல இருந்து எடுத்து போடுறதுதான். நான் இன்னொன்னு கேட்க பார்ப்போம். ஓகே, மற்ற எல்லாமே ஈஸி தான்.
0.25 0.5 0.25 1/4 போட போறீங்க, 0.75 3/4 போட போறீங்களா, அதுதான் 3/4 போட்டிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சரி. இப்போ ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நான் டைரக்டா ரொம்பலாம் வளவளன்னு எழுதாம டைரக்டா நான் ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சரே போட ட்ரை பண்றேன். டக்கு டக்குன்னு இப்போ 175 மேல மேல 4ன்னு வந்துடும். ஏன் மேல 4 வருதுன்னா இந்த 4 வந்து கீழே இருக்கிற 4 மேல வந்துருமா. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருங்க, 35 வரும். ஓகேவா? இதை அடிச்சோன்னா 5. அப்போ பியோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 20. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கு அடுத்து இந்த பி வந்து இன்னொரு கியூன்ற ட்ரெயினை பாஸ் பண்ணும்போது இவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்றாங்களா. அப்போ கியூவோட லென்த் வேணுமா, கொடுத்துட்டாங்களா, 225. ஏ பியோட லென்த் வந்து 175. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 400. இது லென்த்து. ஓகே, இப்போ டைமும் கொடுத்துட்டாங்க 60/7. இந்த 7 என்ன ஆகும்னா மேலே போயிடும். 60 இதை அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 140/3 வரும். இது 140/3 என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பீடோட டோட்டல், பி அண்ட் கியூவோட ஸ்பீடோட டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுல இருந்து பி கியூவோட ஸ்பீடு மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், இந்த 20 மைனஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா. அவன் மைனஸ் பண்ணா என்ன வரும், 80/3 வரும். இதுதான் கியூவோட ஸ்பீட். ஓகே, அவ்வளவுதான். இப்போ அவங்க மோஸ்ட்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இனிமே அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. இப்போ கியூ வந்து பியை பாஸ் பண்ணும்போது சேம் டைரக்ஷன்ல பாஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சேம் டைரக்ஷன் என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணா என்ன வரும், 20/3 வரும். ஓகேவா? நமக்கு ஸ்பீடும் கிடைச்சிருச்சா. அவங்க டைம் தான் கேட்குறாங்களா, மிச்சம் இருக்கிறது என்னது, லென்த்து. அந்த லென்த்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 400. அந்த லென்த்ல இருந்து இந்த இந்த ஸ்பீடை டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும், டைம் வரும். ஆன்சர் வந்து 60 செகண்ட். ஓகேவா? எக்ஸாம்ல வந்து இவ்வளவு எழுதக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்லேயே போகணும். ஓகேவா? இது கொஞ்சம் கால்குலேட்டிவா அந்த கொஸ்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் எடுத்திருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போமா. சரி, அடுத்த கொஸ்டின் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ப்ராபபிலிட்டி. நிறைய பேருக்கு இந்த ப்ராபபிலிட்டி பார்த்தாலே ஒரு தலைவலி பிடிச்சது அப்படின்னு நினைப்பீங்க. ஈஸி தான், ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு குழப்பக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதுதான். இந்த எய்தர் அண்டு இப்படி கேட்டாதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது ஏன், இது ஒண்ணும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இதை அப்படியே மைண்ட்ல ஓட விடுமா. பர்பிள், கிரீனு, பிங்க்னு 3 பால் இருக்கு. சரி, இப்போ ஒரு கிரீன் பால் எடுக்கிறாங்க, அதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கிரீன் பால் அப்படின்னா 6C1 6. அப்போ கீழே என்னன்னா டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் 2/9. ஓகே, இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், எக்ஸ் வந்து இது வந்து 18/9 வரும். அப்போ பிங்க் பாலோட டோட்டல் வந்து 9 பால். ஓகேவா? இவ்வளவுதான். இதை கண்டுபிடிச்சிட்டா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். என்ன கேட்குறாங்க, ஒரு பால் சூஸ் பண்றாங்க, அது வந்து ஒன்று பர்பிளா இருக்கணும் இல்லை பிங்கா இருக்கணும். இப்போ பர்பிளா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 12 டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சாச்சா, 27 கிடைச்சிருமா. ஏற்கனவே ஒரு 18 இருக்கு, இப்போ ஒரு 9 ஆட் ஆயிடுச்சு, 27. இப்ப எய்தர் ஆர் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இது இல்லைன்னா இது சாய்ஸ். சாய்ஸ்னா என்ன பண்ணுவோம், எப்பயும் ஆட் தான் பண்ணுவோம். புரியுதா? இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு இது இல்லைன்னா இது ரெண்டையும் ஆட் தான் பண்ண போறோம். இப்போ அண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு அர்த்தம். ரெண்டுமே வேணும் அப்படின்ற போது அதை மல்டிப்ளை பண்ணிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, அப்போ இன்னொன்னு என்னன்னா பிங்க். பிங்க் நமக்கு என்னது, எக்ஸ். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் 9/27. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர், 4/9 வரும். இது 1/3 வரும். இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 வரும், மேல 4 வரும், இங்க மேல 3 வரும். ஆன்சர் 7/9 தான் ஆன்சர்.
ஓகேவா? உங்களுக்கான ஆப்ஷன் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீப்ஸ். இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் பசங்களுக்கு தெரியும். இந்த போட்ஸ் அண்ட் சீன்ஸ் வந்தாலும் நான் ஒரு டைலாக் சொல்லுவேன். என்னன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு. ஏன் பிடிச்ச டாபிக்னு சொல்லுவேன் அப்படின்னா, இதுல இருந்து ரெண்டே ஃபார்முலா தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. நம்ம கான்செப்டா கத்துக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. அதனால இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். சரி, இதை வந்து அப்படியே மைண்ட்ல ஓட விடுமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டில் வாட்டருக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டைம் 32 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. என்ன டிஸ்டன்ஸ்னா டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீம்லையும் டவுன் ஸ்ட்ரீம்லையும் கவர் பண்ணுறதுக்கான டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்றதை மைண்ட்ல யோசிப்போம். என்ன ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கும். போட்ஸ் அண்ட் சீம்ஸ்ல மெயினான கான்செப்டே என்ன அப்படின்னா, போட் ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். சரி, இதில் எப்படி ஏதாவது கண்டுபிடிக்க ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. மோஸ்ட்லி போட்ஸ் அண்ட் சீம்ஸை வந்து நான் வந்து ரேஷியோ மெத்தடில் போட ட்ரை பண்ணுவேன். சரி, இதை நம்ம ட்ரை பண்ணுவோமா? இப்போ நான் எப்படி வைப்பேன்னா, எப்பவுமே போட்ஸையும் போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் எக்ஸ் ஒயின்னு தான் நான் வச்சுப்பேன். நிறைய பேர் யூவின்னு வச்சுப்பீங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் எக்ஸ் ஒயின்னு வச்சே சொல்லித்தரேன். 8:5 இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 32 மணி நேரம் டவுன் ஸ்ட்ரீம்லையும் அப் ஸ்ட்ரீம்லையும் கவர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா இருக்குன்னா, போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தானே இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி மாத்திக்கிறோம்னா, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமுக்கு நம்ம மாத்திக்கிறோம். 13:3 வருமா? இது என்னன்னா ஆக்சுவலா ஸ்பீடு. இப்ப அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா டைம். இப்போ இதை அப்படியே டைம் ரேஷியோக்கு மாத்துங்க. 3:13 வருமா? டோட்டல் டைம் தானே 32. அப்ப இந்த ரெண்டோட டோட்டல் தானே 32 வரும். இந்த டோட்டல் என்ன வரும்? 16 பார்ட் தான் 32. அப்போ 1 பார்ட் என்னன்னா 2 வரும். 1 பார்ட் 2 அப்படின்னா இது 6 வரும், இது வந்து 26 வரும். ஓகேவா? இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா டைம். நமக்கு டைம் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணுது. அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் சேமாக தான் வரும். நமக்கு டைம் இருக்கா? இதுதானே ஸ்பீடு. ரெண்டையும் மல்டிப்ளை, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டூ டைம் தானே. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 78ன்னு வரும். அதே மாதிரி இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 78 தான் வரும். ஓகேவா? நமக்கு 78 ஆக்சுவலாக நம்ம எல்லாமே ரேஷியோல தான் போட்டுட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம ஹோல் வேல்யூவா கிடைக்கவே இல்லை. இப்போ 17 பார்ட், ஆக்சுவலாக 13 பார்ட் 3 பார்ட்டுன்னு இருக்கும். நான் அதை எழுதாம விட்டுருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டைம் டேக்கன் பை போட் டு கவர் 2D கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டி டிஸ்டன்ஸ்னா 2Dனா 78 பார்ட் இன்டூ 2. இந்த டிஸ்டன்ஸை ஸ்டில் வாட்டர்ல கிடக்குது அந்த போட்டு. ஸ்டில் வாட்டர்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்டில் அப்படின்னா என்ன? தண்ணி மூவ் ஆகலன்னு அர்த்தம். தண்ணி மூவ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும்? போட்டோட ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும். இந்த வார்த்தை நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸ்டில் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, போட் ஸ்பீடு தாங்க, ஒன்றுமே இல்லை. ஓகேவா? போட் ஸ்பீடு என்னது? இங்கே 8 பார்ட்டுன்னு சொன்னோமா? 8 பார்ட். இது இப்போ அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த ரேஷியோவில் இருக்கிற இதுவே இதுதான். நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கும் போது அவங்க கேட்குற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஷியோ கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இது ஆக்சுவலாக 4. ஆன்சர் என்னன்னா 19.5 தான் ஆன்சர். 19.5 ஹவர்ஸ். அதே மாதிரி யூனிட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிலோமீட்டர் ஹவர் இருக்கா, மீட்டர் பெர் மினிட் இருக்கா, இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம கரெக்டாக தான் போட்டிருப்போம் அப்படின்னு தோணும், அந்த இடத்துல டிஸ்ட் வச்சிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின் போவோமா? டைம் அண்ட் ஒர்க். இதுவும் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய டாபிக் தான். சரி, இது பார்த்தாலே தெரியுது இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா,
இந்த ஃபார்முலா இருக்குல்ல, m1d1 h1 ஈக்குவல் டு m2d2 h2. இந்த மாதிரி, அதாவது இது ஒன்றும் இல்லை, மேன் பவர், டே பவர், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒர்க் ஈக்குவல் டு மேன் பவர் இன்டூ டேஸ் இன்டூ ஹவர், இந்த கான்செப்ட் தான். சரி, இப்ப என்ன என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினை எப்படி மைண்ட்ல சால்வ் பண்றது? மைண்ட்ல சால்வ் பண்ண வேண்டாம், தெரியுதான்னு பாருங்க. ஓகே, 16 பாய்ஸும் 14 கேர்ள்ஸும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 30 டேஸ்ல முடிக்கிறாங்க. இதுவே ஒரு 4 பாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க. அப்படி முடிக்கும் போது 80% ஆஃப் த ஒர்க்கை வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஒரு ரெண்டு பக்கம் ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ வரும். பாய்க்கும் கேர்ளுக்கும் ஒரு ரேஷியோ வரும். அந்த ரேஷியோவை ஏதாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது டோட்டல் ஒர்க் வரும். அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சு. இது கான்செப்ட் இதுதான். ஓகேவா? கான்செப்டை தான் நான் சொல்றேன். கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 16 பாய்ஸ் 14 கேர்ள்ஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 30 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. இது நான் ஏன் இப்படி எழுதுறேன்னு தெரியுதா? இது வந்து மேன் பவர், இது வந்து டேஸ். ஓகேவா? நம்ம ஏன் இப்படி எழுதுறோன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் எல்லாமே. இப்ப 4 பாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்களா? 4 பாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது 20 பாய்ஸ்ன்னு வருமா? கேர்ள்ஸ் அதே 14 தான். சரி, இப்படி ஃபோர் பாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா 80% ஆஃப் த ஒர்க் முடியுது 20 டேஸ்ல. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த 80%, அதாவது இந்த 4/5 இங்க போடுறதா இந்த டவுட் வரும் கண்டிப்பா. எங்க போடணும்னா ஆக்சுவலா இங்கதான் போடணும். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க். இப்போ புரியுதா? இதுதான் டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்ல தான் 4/5 ஃபிஃப்த் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. எது கம்ப்ளீட் பண்ணுதுன்னா இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. எவ்வளவு டேஸ்ல பண்றாங்கன்னா 20 டேஸ்ல பண்றாங்க. ஓகேவா? இந்த 4/5 இந்த பக்கம் தூக்கி போட்டீங்கன்னா சம்மு டோட்டலா டேமேஜ் ஆயிடும். இந்த இந்த 80%க்கு இந்த கொஸ்டினுக்கு உள்ள ட்ரிக்கே இதுதான். ஏன் இங்க போறேன்னு புரிஞ்சா இல்லையா? 4/5 ஏன் இங்க போறேன்னா இதுதான் டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்ல 4/5 இது கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேவா? ரைட். இதை அடிச்சிடலாமா? இப்போ 2 3 இதை அடிச்சிட்டோம்னா இங்க 6 இருக்கும், அந்த பக்கம் 5 போயிடும். அப்போ 96B 84 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 5. அந்த பக்கம் போச்சுன்னா 100 பாய்ஸ் 70 கேர்ள்ஸ். ஓகே, 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, 14 கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உண்டான ரேஷியோ 7/2. இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 7/2 எந்த பக்கமாவது நீங்க அப்ளை பண்ணி டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க்கு நீங்க ஆக்சுவலா எங்கனாலும் போடலாம். இங்க போடுவோம் நம்ம. இங்க போடும்போது 20 இன்டூ பி 140. 14 இன்டூ 2 28. 28 168 வருமா? இன்டூ 20. இதுதான் டோட்டல் ஒர்க். இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க. மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டைம் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்க, 42 கேர்ள்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களா? இப்போ கேர்ள்ஸுக்கு என்ன வரும்? 2. இவ்வளவுதான். இப்போ இதை அடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். எதால அடிக்கலாம்? 21 அடிக்கலாம். பார்த்தாலே தெரியுதா? 2, இது 8. ஒரு நிமிஷம், இது 8. தப்பா போட்டேனோ? 21 கரெக்டாக தானே போட்டேன். 4 பாய்ஸ் 14 கேர்ள்ஸ் 7 2 20 into 7
140 plus 1428 168 into 20 divided by 42 girls. The 2 times sorry இதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன். 2 டைம்ஸ்னா இன்ட்டு 2 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ரைட். இப்போ ஓகே. ஆன்சர் 80 days வரும். 80 days தான் உங்களுக்கான ஆன்சர். அதான் கொஸ்டினை தெளிவாக படிக்கலைன்னா இதுதான் பிரச்சனை. 2 times ஆஃப் த ஒர்க் அப்படின்றத நான் படிக்கல சரியா பார்க்கல அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், நான் போட்ட எல்லாமே தப்பு போல அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. கொஸ்டினை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. இப்போ நான் விட்ட தப்பு மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய பேர் அந்த தப்பை விடுவீங்க. அந்த தப்பை இனிமேல் விடாது. சரியா? இன்னொரு போர்ட்ஸ் அண்ட் சீம்ஸ். என்னடா அவன் போர்ட்ஸ் அண்ட் சீம்ஸா தூக்கிட்டு வரேன்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்லை, கிடைச்சது டக்குன்னு எடுத்து வந்துட்டேன். சரி, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, போட்ஸ் டிராவல் அப்ஸ்ட்ரீம்ல X கிலோமீட்டர் பெர் கவர் போகுது. இப்போ இந்த அப்ஸ்ட்ரீம் வந்து 40% கம்மி ஆயிடுச்சுன்னா அது எதுல போகுது அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே ரேஷியோ உங்களுக்கு வருதா? இப்போ இந்த அப்ஸ்ட்ரீமு 40% கம்மியாகுதுன்னா 5ல இருந்து என்ன ஆகுதுன்னா 3 ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிருதான். ஓகே, இப்போ இந்த அப்ஸ்ட்ரீமுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், X-1 எழுதிக்கலாமா? ஓகேவா? இதை வந்து 5 பார்ட் 3 பார்ட்னு போட்டுக்கலாம். இவ்வளோ பார்த்த உடனே தெரியுங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட். ஸ்டில் வாட்டர்னா அப்போதே சொன்னேன்ல, போட்டு அது ஸ்டில் வாட்டர்னா தண்ணி மூவ் ஆகலை அப்படின்னா அங்கே வெறும் போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ போட் ஸ்பீடு தான் நமக்கு 240. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோல இருந்து போட் ஸ்பீடை என்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியுதா? ஒண்ணுமே இல்லை, ரெண்டே ஆட் பண்ணா கிடைச்சிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய், இது ரெண்டே ஆட் பண்ணா கிடைச்சிரும்ல ஆட்டோமேட்டிக்கா. எக்ஸ் கிடைச்சிடும். இந்த எக்ஸ்ன்றது என்னது அப்படின்னா இந்த 8 பார்ட் தான் 240. அப்போ 1 பார்ட் என்ன வரும், 13 வரும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது நம்ம என்னது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் நமக்கு எக்ஸ். ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்னது, இந்த 5 பார்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். 5 × 3 150 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போமா? இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 2 3 கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க. ஓகே, திரும்பவும் டைம் அண்ட் ஒர்க். ஓகே, அலேனா இஸ் 40% லெஸ் எஃபிஷியன்ட் தன் பிரிக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு குழப்பக்கூடியது என்னதுன்னா இந்த பேர் தான். இதுல ஒன்றும் இல்லை, ஏபிசின்னு வச்சுங்க, முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ ஏ வந்து 40% லெஸ் எஃபிஷியன்ட் தென் பி. அப்போ 3 இது ஃபைன் வருமா? இது வந்து எஃபிஷியன்சி. ஓகே, அடுத்தது பிரெகிடா ஹூ கேன் டூ த சேம் ஒர்க். அப்போ இந்த ஹூ அப்படின்றது பிரெகிடாவை தான் குறிக்குது. அப்போ பிரெகிடா வந்து எப்படி என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பிரெகிடாவோட டைம் வந்து கம்மியா இருக்கு. யாரை விட கம்மியா இருக்குன்னா சியை விட கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 20% கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்ப டைம் இப்படி இருக்கா, நம்ம ஆக்சுவலா எஃபிஷியன்சி தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதையும் எஃபிஷியன்சிக்கு மாத்திருக்கோம். அவ்வளவுதான். 5:4. B5 C4னா இங்க ஆட்டோமேட்டிக்கா C4னு வந்துருமா எஃபிஷியன்சி. ஓகேவா? டைரக்டா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 80% ஒர்க்கை 12 daysல முடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து எழுதவே கூடாது. 80% 12 daysனா 100% என்ன வரும்னா 15 days வரும். 15 days கிடைச்சிருச்சா? இப்போ எஃபிஷியன்சி ஒர்க்குக்கான ஃபார்முலா தான் எஃபிஷியன்சி இன்டூ டைம். நமக்கு டைம் 15ன்னு தெரிஞ்சிருச்சு. எஃபிஷியன்சி என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்து பண்றாங்க. அப்போ 5 + 3 8 வருமா? 120 தான் உங்களுக்கான ஒர்க்கு. இந்த ஒர்க்கை பியும் சியும் சேர்ந்து பண்ண போறாங்க. அவ்வளவுதான்.
பிஎஸ்சியும் ஹவு மெனி டேஸ் 60% ஒர்க்கு பிஎஸ்சியும் சேர்ந்து பண்ண போறாங்க. இதுல 60% எவ்வளவு வரும்? 72 வரும். பிசி சேர்ந்து பண்ணும்போது 9 வருவாங்க. ஆன்சர் 8 உங்களுக்கு. ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் போமா? செம்ம டாப்பிங்க. ஒரு பயலும் படிக்க மாட்டான் ஃபார்முலா. ரெக்டாங்கிள் ஃபார்முலா, அது என்னது, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், இதை தவிர எதுவுமே படிக்க மாட்டாங்க இந்த டாபிக்ல. ஃபார்முலா அப்படின்னு ஏன் நம்ம வேலுமணி சார் கூட படிக்க மாட்டார், வேணா கேட்டு பாருங்க. அரித்மெட்டிக்லே இவனுக்கு பிடிக்காத டாபிக் வந்து இதுதான். சரி, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? லென்த் ஆஃப் த டூ ரெக்டாங்கிள் பி அண்ட் கியூ 60. ரெண்டுக்குமான டோட்டல் லென்த் தான் கொடுத்துருக்கான், இண்டிவிஜுவலா கொடுக்கல. சரி, அப்போ பிரெட் கொடுத்துருக்கான், இண்டிவிஜுவலா கொடுத்துருக்கான். ஏரியா இண்டிவிஜுவலா கொடுத்துருக்கான். அதுல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஏதோ வேரியபிள் வச்சு கொடுத்துருக்கான். என்னடா வேரியபிள் வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இந்த வேரியபிளை கேன்சல் பண்ற மாதிரி நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதான். எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ்ல வேரியபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா பயப்படவே கூடாது. அந்த வேரியபிளை கேன்சல் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்கு கொடுத்துருப்போம், அதை கண்டுபிடிச்சா போதும். இதை எப்படி கேன்சல் பண்றது? இப்போ ஏரியா ஆஃப் பி வந்து 10x, ஏரியா ஆஃப் கியூ வந்து 3.75x. ஓகேவா? இது எப்படி கேன்சல் பண்றது? அவ்வளவுதான், நடுவில் குறுக்க ஒரு கோடு போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிரும். புரியுதா என்ன சொல்ல? ரெண்டு ஆக்சுவலாக டிவைட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரி, இப்போ மேல ரெக்டாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எல் இன்டூ பி. நமக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குன்னா பிரெட் கொடுத்துருக்கான், 16 கொடுத்துருக்கான், இங்க 12 கொடுத்துருக்கான். இப்போ லென்த் தான் பிரச்சனை. என்ன கொடுத்துருக்கான்னா டோட்டல் லென்த்னு கொடுத்துருக்கான். டோட்டல் லென்த் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்பி வந்து 60 மைனஸ் எல்கியூன்னு வச்சுப்பேன். எல்கியூன்னு இருக்கட்டும். ஓகேவா? இது அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 60 வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ எல்பிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? 60 மைனஸ் எல்கியூன்னு வச்சுக்க போறேன். இது வந்து எல்கியூன்னு அப்படியே இருக்கட்டும். நமக்கு இதுல இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இதை அடிச்சோன்னா 8, இது 3ன்னு வந்துடும். ஓகேவா? இதை அடிச்சோன்னா 4ன்னு வந்துடும். இதை அடிச்சோன்னா இங்கே 4ன்னு வந்துடும். இதை அடிச்சோன்னா 2ன்னு வந்துடும். எப்படி கேன்சல் ஆகும் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. 2LQ ஈக்குவல் டு 60 மைனஸ் எல்கியூ. அப்போ எல்கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 20. எல்கியூ 20னா எல்பி 40. ஓகே, நமக்கு லென்த் கிடைச்சிருச்சா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம்ல. ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா பெரிமீட்டர் டிஃபரன்ஸ் கேட்குறான். ரெண்டு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. சரி, நமக்கு லென்த்தும் தெரியும் பிரெட்த்தும் தெரிஞ்சிச்சுல. 40 பிளஸ் 16 இன்ட்டு 2, அப்போ 56 இன்ட்டு 2. இதுக்கு வந்து 112. அடுத்தது இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் பி கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் கியூ 20 பிளஸ் 12, 32 இன்ட்டு 2, இது வந்து 64. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 48. உங்களுக்கு தான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இது ஒண்ணு இல்லை, உங்களை குழப்பறதுக்காண்டி கொடுத்ததுதான் இந்த எக்ஸிட்டம். இந்த எக்ஸிட்டம் கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். ஆக்சுவலா 10 மீட்டர் ஸ்கொயரு 3.75 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கும். உங்களை கஷ்டமா தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் கொடூரமான டாபிக் தான், யாருக்குமே கிட்டத்தட்ட பிடிக்காத டாபிக் தான். காஸ்ட், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரி, இப்ப இதை அப்படியே பார்ப்போம். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கன்றத பார்ப்போம். ரெண்டு ஆர்டிகிள் இருக்கு, பலாசோ குர்டா பிகேன்னு வச்சுப்போம். பியோட காஸ்ட் பிரைஸ் வந்து 32.5,
அதிகமா இருக்கும் குட்டாவை விட. ஓகே, சரி நம்ம அப்படியே ரேஷியோலே போடுவோம். பி கே. ஓகேவா? 32.5 இப்பதானே சொன்னேன். 32 1/2. இங்க பிரச்சனை என்னன்னா 32 1/2 போட்டு விட்டுறக்கூடாது, பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ 65/2 விட்டுறக்கூடாது, 200. இதுதான் நிறைய பேர் போடாம விட்டுருவீங்க. சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா பலாசோ வந்து 32.5% அதிகமா இருக்குன்னு. அப்போ 40ல ஒரு 13 அதிகமா இருக்கு பலாசோ. அப்போ 53, இது 40. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த குட்டா, சரி, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பலாசோ இது என்ன ஆகுதுன்னா 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. 53x இன்டூ 13/10. இது எப்படி நான் போடுறேன் அப்படின்னு கேட்டேன்னா ஈஸி தான். 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 130 இன்க்ரீஸ் ஆகுமா 100ல, அப்ப அடிச்சோன்னா 13/10. இதுதான், அதனாலதான் நான் ஈஸியா போட்டேன். 13% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 4134 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்கன்னா அதுல 25% ப்ராஃபிட் பார்த்து விற்கிறாங்க. ஓகேவா? அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே ஒரே ஈக்குவேஷன்ல அடைக்கணும். அவ்வளவுதான். இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். பலாசோ குட்டாவோட இண்டிவிஜுவல் காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு. அவ்வளவுதான் கொஸ்டினே. சரி, இப்ப அதை அடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் 13 டேபிள் 53 டேபிள்லாம் நிறைய பேர் யாருக்குமே தெரியாது. சரி, ட்ரை பண்ணுவோம். 13 டேபிள் வேணா ட்ரை பண்ணுவோம். 3 1 8 8 தான் வரும். இது வந்து 6 வரும், 6. ஓகே, கரெக்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ 48ன்னு கிடைச்சிருச்சா நமக்கு. எக்ஸோட வேல்யூ 48னா 53 இன்டூ 48, 40 இன்டூ 48. நம்ம இப்போதைக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். எக்ஸாம் நிறைய பேர் பண்றது அப்படின்னா எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கொஸ்டினை விட்டு வெளியிலே வருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பேன். அதெல்லாம் தவறான செயல். எந்த அளவுக்கு நீங்க உங்க அப்ரோச்சை நீங்க ஷார்ட்டா போடுறீங்களோ நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம. சரி, இப்போ குட்டா, இந்த குட்டா இருக்குல்ல, இதை வந்து 15% அபவ் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 15% அபவ் வைக்கிறாங்க. இப்ப 40 இன்டூ 48 இன்டூ இதை 15% அதிகமா வச்சோன்னா என்ன வரும், 23/20 வருமா. இதுதான் இப்போ காஸ்ட் பிரைஸ், இதுதான் இப்போ மார்க் பிரைஸ். இதை கண்டுபிடிச்சிட்ட ஆன்சர் 2. இதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நான் சொல்லி தரேன் பாருங்க. 46 இது ஆக்சுவலா வேலுமணி சாரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இருந்தாலும் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் அதை. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள நம்பர் என்னது, 47. இது என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 47 அப்படியே ஸ்கொயர் பண்றீங்க, 2209. ஓகேவா? இப்ப இந்த 47 விட்டுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 1 டிஃபரன்ஸ் இருக்கா, அந்த 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த நம்பர் வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண போனா உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த நான் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலே இந்த ட்ரிக் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது பழகிருச்சு. 47 இதை ஸ்கொயர் பண்ண போறோம், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் ஆன்சர் வந்து உங்களுக்கு 2208 தான் ஆன்சர். ஓகேவா? இதோட நம்ம செஷன் முடியுது. தேங்க்யூ. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் போற வரைக்கும் நான் கொண்டு வரேன். அது போக மெயின்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தரமா இறக்குவோம் கொஸ்டின்ஸ்லாம். டிஐ மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி, குவாட்ரட்டிக் எல்லாமே கொண்டு வருவோம். நீங்க இதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேவா? நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்,
டீச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம். நீங்கள் எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியே கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய்.